அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், எல்லா பேரும் ஆன வாயை பொழுதுகிட்டு அவனை பாக்குறீங்களா? அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? உனக்கு ஓட்டு போட்டு நாங்க உருப்பிட்டதை விட குழந்தை சொல்றதை கேட்டா நாங்க உருப்பலான்னு தான் தோணுது. ஏண்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிட்டிய? நான் ஜெயிச்சா குளத்தை வெட்டுறான், குட்டையா கட்டுறான், மடுவை தூக்குறான், மதவ கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? இப்போ தான்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போடாம தான் ஜெயிச்சீங்க. நாளைக்கு 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் என்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களடா. அப்புறமேல அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கேட்கறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன்னு நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்ய தான் வந்தேன். படுபாவிகளா செலவு பண்ண வச்சுட்டீங்களேடா. ஏண்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேர முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல இதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம். இது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான் ஒத்துக்கிட்ட பத்தியாப்பா. ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானடா. எப்படி அப்படியே கொமட்ல குத்துவேன். ஏன்டா 5 தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா. எங்களை பார்த்தா ஊழல்ன்ற ஒரு தலைவன் பேசுற பேச்சாது. உங்களை மாதிரி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான். நானும் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நீங்க தான் இந்த சங்கத்துக்கு தலைவரா? ஆமா. மிராசார்கள் 3000 ரூபாய் தரேன்னாங்க, தொழிலாளிகள் 4 ரூபாய் கேட்டாங்க. தலைவரா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அந்த 3000 ரூபாய்க்கு சமைக்க வச்சிருக்கணும், இல்ல 4 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கணும், இல்ல இரு சாராரும் சமைக்கிற வகையில ஒரு புது யோஜனையை சொல்லி அறுவடையை நடத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனும் மாட்டேன்ட்டான் இவனும் மாட்டேன்ட்டான், ரெண்டுக்கு மத்தியில நீ நின்றுகிட்டு வேலை நிறுத்தம் செய்யடான்னு கிளப்பி விட்டு புறப்பட்டியே. இதனால என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? தொழிலாளிக்கு வேலை போச்சு, நாட்டுக்கு விளைவு போச்சு. இதுக்கா தலைவன் தேவை? தம்பி, நீங்க எல்லாம் சங்கங்கன்னு சொல்லிக்கிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சிலரை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? விலைவாசி உயர்வும் உற்பத்தி குறைவும் சேர்ந்து நெருக்கி அந்த பெரும் கூட்டத்தை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் பொறுமை இழந்தது. அப்புறம் தலைவர் தம்பி, நீங்க எல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், இந்த நாட்டுல வேலை நிறுத்தம் செய்ய வைக்கவோ, இந்த நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கவோ தலைவன் தேவையில்லை. இந்த நாட்டை இயங்க வைக்க தலைவன் தேவை. பல புது புது தொழிற்சாலைகளை திறக்க வைக்க தலைவன் தேவை. இந்த நாட்டுல உற்பத்தியை பெருக்க தலைவன் தேவை. முதலாளி வர்க்கத்தினர் நான் சொல்ல வந்தது சும்மாருவன். இப்படி பேசி பேசி இந்த நாட்டை மட்டுமா நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனசாட்சியை ஏமாத்திக்கிட்டு பிரபுக்கள் வாழ்க்கையை நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் படிக்காதவங்க, உழைப்பே நம்பி இருக்கிறவங்க பாட்டாளிங்க. ஆனா படிச்சவங்க, பெரியவங்க, தலைவருங்க அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அதை பார்த்துட்டானுங்களா நாங்க நடந்துக்கணும். ஆனா அப்படி படிச்சவங்கள தெருவா ஊடு ஊடா வந்து தம்பிக்காரனுக்கு ஓட்டு போடாதுன்னு அண்ணங்காரரே சொல்றாரா. இது பேப்பர்ல செய்தி விடுங்க. இதெல்லாம் பேப்பர்ல வர்ற செய்திங்களா? அது என்ன நியாயமா விடுங்க வருது. அதை படிச்சு விட்டு இங்க சேரி இருக்கிற பாயல்வா அண்ணன் நம்பி வெட்டிட்டு. ஆனா ஏதுனா நம்மளை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற அவங்களுக்காக நாம பொறுப்பா நடந்துக்கணும், குடும்ப ஒத்துமையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தலைவர்கள் யோசிக்க வேணாங்களா? ரொம்ப யோசிக்கணுப்பா. அவங்க அப்படி யோசிக்காதனாலதான் இந்த வெட்டி பயமா தான் பொஞ்சாதியை தள்ளி வச்சுட்டு இன்னும் கீழ் ஜாதியில பொண்ணு எடுத்துக்கிறாங்களா? இன்னும் கீழ் ஜாதியா? ஹரிஜன் ஒரு ஜாதி தானே இருக்கு. காந்தி மகாத்மா பொதுவா வச்ச பேர் தானுங்களா? பல்லு பரம் 18 சாதின்னு பயமொழியே இருக்குங்களா? எனக்கு தெரியும்பா. நான் 10 வருஷம் அமெரிக்காவில இருந்துட்டேன்னா இந்த இடக்காலத்துல பேதம் எல்லாம் மறைஞ்சு நீங்க ஜாதிய மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். எவன் மறக்க விடுறான்? குழந்தை என் அனுபவத்துல முன்னெல்லாம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஜாதியை நினைப்புப்படுத்துவானுங்க. இப்பதான் திடீர்னு தேர்தல் வருதுங்களே, அந்த தேர்தலுக்கு தேர்தல்ல கிளப்பி விட்டுறானுவா. எப்படி? குழந்தை எந்த வட்டாரத்துல எந்தெந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கான்னு கணக்கெடுத்து அந்த ஜாதிக்காரன் புடிச்சு போட்டு ஜெயிச்சு போடுறானுவா. குழந்தை நினைச்சா வயிற்ற எரியுது. குழந்தை சட்டப்படி சாதி இல்லைன்னு சொல்றானுவோ, ஆனா அந்த சட்டசபைக்கு போறதுக்கு முன்னையே சாதியை கிளப்பி விட்டுறானுங்களே. ஏன் குழந்தை வெளியில கிளப்பி விட்டுட்டு அவனுக்கு உள்ள போய் என்ன தமுக்க போறானுவோ? யார ஏக்கிற வேலை இது? எத்தனை நாளைக்கு இந்த பேத்து மாத்து? குழந்தை நான் ஏதாவது குத்தங்கரையா தப்பு தண்டா பேசியிருந்தா திருத்தணும். குழந்தை குத்தமா? இது எங்கெங்கயோ பேசி யார் யார் காதலையோ விழ வேண்டிய பொன்மொழிகள்பா. அப்போ கட்சி வெறிதான் ஜாதி வெறியை கிளப்பி விடுது இல்லையா?
அதான் குழந்தை, இந்த நாட்டுல கோடானு கோடி சாதி இருந்தப்ப ஏற்படாத கொடுமை இப்ப முளைச்சிருக்கிற 10-12 கட்சியால ஏற்பட்டு போச்சுங்க. எப்படி? அத முன்ன ஒரு தெருவுல 10 வீடு இருந்தா 10 சாதி ஜனங்களும் இருக்கும். ஆமா. இப்ப ஒரு ஓட்ட குடிச்சக்குள்ள 9 கட்சியை வச்சுக்கிட்டு பெரியப்ப சித்தப்பனை முறைக்கிறான், சித்தப்ப பெரியப்ப மகனை வெட்டுறான். இதே ரோதனையா போச்சுங்க. இது எங்க போய் எப்படி உருப்பிடும்? ஒரே குழப்பம்பா. இதெல்லாம் என்ன முடிவு, என்ன சமாச்சாரம்? குழந்தை ஒண்ணு இல்ல, சுருக்கம். தேர்தல்ல கால் மாடு தலைமாட மாற்றி போட்டா எல்லாம் சரியா போயிடுவோம். எப்படி? ஐயமாருவ தெருவுல அப்துல் காதரை நிறுத்தும், அப்துல் காதர் தெருவுல ஹரிசனை நிறுத்தும், ஹரிசனை சேரியில ஐயங்கார நிறுத்தும். இப்படி எல்லாம் நிறுத்தினா என்ன வரும்? என்ன வரும்? யோசியம் வருமா? யோசியம் வந்தா தான் எல்லாம் சரியா போயிடுங்களே. கடைசியா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடலாங்களா? சொல்லு சொல்லு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. குழந்தை, இப்ப இந்த இளவட்ட பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான ஆசை வந்துகிட்டு இருக்கு. என்னது? இந்த 4 பயங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா இப்ப என்ன சொல்லிக்கிறானுங்க தெரியுமா? அடே, இந்த மண்ணோட மாரடிச்சு நாம என்னத்தாடா கண்டோம், ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துக்கிட்டு ஊட்டத்துல கள்ளக்கரம்பைய விட்டெறிச்சோம்னா ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு போயிட்டு மறுநாளே தலைவர் ஆயிடலாம். அப்படி தலைவர் ஆயிட்டா உழைக்காம கொள்ளாம சுலபமா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டானு. அட பைத்தியக்கார பயமானுடா, தலைவர் ஆகுறதுன்னா அது ரொம்ப பெரிய சங்கதி. நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அழைச்சாப்பா அப்பான அவன் படிச்சானா, இவன் உழைச்சானா, அவன் இல்லையா இவன் இல்லையா. நேற்றுக்கு வரைக்கும் எங்களோட சோத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வங்களாவும் காரம் வச்சுக்கிட்டு இருக்கானே, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆணியர் சாப்ல கேக்குறானு. நமக்கு பதில் சொல்ல முடியல. ஏ இருக்கு, எது? வங்களாவும் காரம். யாருக்கிட்ட? அட புரிஞ்சு போச்சுப்பா, விடு. எங்க வரலுமே சங்கதி பிரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு பிரியாம இருக்கவங்களா? இந்த ஆசை எல்லாருக்கும் வர்றது நியாயமா? இந்த நாடு குட்டிச்சவரா போறதுக்கு இதை விட வேற ஆசையே வேணும். நான் உலக நாடெல்லாம் சுத்திட்டு வந்தவன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லாரும் உழைக்காம எந்த நாடு உருப்பிட்டதே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இப்போ நான் உங்க கூட இந்த சேரிக்கு வந்து உங்க அன்றாட வாழ்க்கையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ என்னாலான சிறு சேவையை உங்களுக்கு எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல வாங்க. இப்போ நம்ம நாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையில பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாரும் ஒரே குரல்ல தான் ஒலிக்கிறாங்க. ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளாக சர்க்கார் உங்களுக்காக ஏற்றி வச்சிருக்கும் சட்ட திட்டங்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். சகல துறைகளையும் நீங்க சுலபமா முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவ்வளவையும் சட்டமா ஏற்றி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம மனம் திறந்து பேசித்தான் ஆகணும். இப்படி பல விஷயங்களையும் நாம மறைச்சு மழுப்பி மூடி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. உண்மையாவே சொல்றேன், தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக சர்க்கார் கொடுத்திருக்கும் சலுகைகளை வேறு ஒரு இனத்திற்கு கொடுத்திருந்தா நேரம் உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட அளவு கூட முன்னுக்கு வராம அப்படியே இருக்கீங்களே. ஏன்? தலை குழந்தை எங்களுக்கு புரியல. குழந்தை எங்களுக்கு பிரிய வைக்க வேண்டிய சங்கதியே அது ஒண்ணுதாங்க. சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் பத்திரிகைகள்ல படிச்சு பார்த்தோம், பலர் சொல்ல கேட்டோம் சொல்லல. பல நாட்களா பல கிராமங்களை சுத்தி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த உழைக்கும் வயது வந்த பல வாலிபர்கள் தங்கள் இளமை, வலிமை, நேரம் அனைத்தையும் அர்த்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேல்நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் கருதப்படும் இனத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட ஓய்வு நேரத்தில் ஹோட்டல்களில் சர்வர்களாகவும் சினிமா தியேட்டர் போன்ற பல ஸ்தாபனங்களில் எடுபடி வேலை செய்தும் தங்கள் படிப்புக்கு வேண்டிய பணத்தை தாங்களே சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே மாறி வாடாங்க தெளிஞ்சு போச்சா? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலிக்கு அறுவடை செய்ய மறுத்தனி உன் கூட இன்னும் 4 வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 அணா வரும்படிக்கு நண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இது மட்டும் இல்லையா, இன்னும் பல வாலிபர்கள் அங்கே கும்பல் கும்பலா உட்கார்ந்துகிட்டு ஏட்டுக்காசு சூதாட்டம் ராப்பகல்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்கய்யா. குறை எங்க இருக்கு? முன்னேற முடியுமா? குழந்தை, நாங்க செஞ்சது தப்பு தாங்க. இருந்தாலும் இந்த மிராசார்கள் என்னதான் கூலிய குறைச்சு கொடுத்தாலும் அதை நாங்க வாய் பத்தி வாங்கிட்டு காலமெல்லாம் உழைச்சே எங்களை சாக சொல்றீங்களா? மாறி, நான் இங்க அரசியல் பேச வரல. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும். உலகத்துல எதை எழுந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலாம். ஆனா மனுஷன் வயசையும் வாலிபத்தையும் இழந்துட்டா எதாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது, எவனாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உங்க விவசாயம், போராட்டம், அரசியல் எங்க வேணாலும் போங்க, நான் தலையிடுறேன். 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க.
மீதம் இருக்க 8 மணி நேரம் நான் சொல்றபடி உங்களால உழைக்க முடியுமா? நான் சொல்ற வழி ஆண்டான் அடிமைங்கிற முறையில இல்ல. உங்களுக்கு நீங்களே எஜமானா, உங்க உழைப்பின் பயனை நீங்களே அனுபவிக்க முடியும். அதுதான் சுயதேவை பூர்த்தி, காந்திய பொருளாதார தத்துவம். இவ்வளவு பெரிய தேசத்துக்கு இந்த வழியை விட்டால் விமோசனமே கிடையாது. இது சம்பந்தமா கலெக்டர் பார்த்து சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். நான் சொல்றபடி நீங்க உழைக்க முடியுமா? நாட்டை நூக்குறதுல பொறுமையும் நிதானமும் வேணும். நாட்டையை நூக்க சொல்லி உங்க குணம் என்னன்னு சொல்லிடலாம் தெரியுமா? இது அவ்வளவு பெரிய சமாச்சாரம். நிதானமா மெதுவா. என்னப்பா பைத்தியக்காரத்தமா இருக்கு? மது வாப்பா. என்னப்பா மது, மேல்நாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்க நீ, விஞ்ஞான முறையில உற்பத்திகளை பெருக்கிறதுக்கு வழிதுறைகளை சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடானா 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 10ஆம் பத்திரித்தனமான இந்த ராட்டையை சுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நாட்டையை சுத்த வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்னென்ன முற்போக்கான திட்டங்களை போட்டு எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஐயா, உங்க முற்போக்கும் தெரியும், வேகமும் தெரியும். ஆனா அது எங்க போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியுமா? எங்க 4 குழந்தைங்களை பெத்து வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளே பொம்பளை, அவளை போய் கேட்டு பாருங்க, எங்க முட்டி மோதிக்கிட்டு நிக்குதுன்னு தெரியும். என்னப்பா பொருளாதார விஷயத்தை போய் பொம்பளை கிட்ட சொல்றீங்க? ராஜா, பொருளாதார திட்டங்கள் போட வேண்டியது ஆம்பளைக்கு தான். ஆனா அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குங்கிறத குடும்ப நடத்துற பொம்பளை கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல அரிசி கடை, எண்ணெய் கடை, விரை கடை, அங்க போய் கேட்டுப்பாரு தெரியும். விலைவாசி பத்தி சாதாரணமா எல்லாரும் பேசுறதுதான். ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் போது விலைவாசி ஏறும் இறங்கும், இதெல்லாம் சகஜம். ஏறி இறங்கினா பரவாயில்லையே, இறங்க வேணா, கொஞ்சம் கொஞ்சமாவது ஏறியாவது தொலையட்டும். ஒரேடியா தாவுதே, தாவட்டுமே. நாட்டை எந்திரமயமாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்து உற்பத்தி பெருக்கிட்டா விலைவாசி ஏற்றாருக்கெல்லாம் சரியா போய். நீ சொல்ற எந்திர யுகம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க போற தேதி எதுங்கிறத எந்த தலைவனையாவது திட்டவட்டமா சொல்ல வைக்க முடியுமா? அது அடுத்து வரும் மாநாட்டில் அதை பற்றி விரிவாக பேசி, அப்பா இந்த நிலைமைக்கு பிறகு அடுத்து வரும் மகாநாடு தானா நிபுணர்களை கலந்து ஆவணம் செய்ய முயற்சி. நிறுத்த மாட்டேனே. நீ சொல்ற எந்திர யுகத்துக்கும் இப்ப இருக்கிற வேலை இல்லாத யுகத்துக்கும் இடையில ஒரு யுகம் இருக்கு தெரியுமா? அதான் பசி. அது பத்தி எரிய ஆரம்பிச்சதுன்னா என்னென்னமோ ஆயிடும் தெரியுமா? அந்த நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா இப்படி ஒரு வேலையை எல்லாரும் செஞ்சுதான் தீரணும். நீ சொல்ற எந்திர யுகம் வரட்டுமே, வரவேற்போம். யார் வேண்டாம்னு சொன்னா அது வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது தானே இப்ப பிரச்சனை. ஏப்பா, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம பெத்த தாயை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிடுவோமா? 1000 மின்விளக்கு எறிகிற இடத்துல ஒரு குத்து விளக்கு எரிஞ்சா அழகு இல்லாம போயிடுமா? அப்படிப்பட்ட நாடப்பாயவி இனிமேலாவது பிரத்யட்ச நிலைமைக்கு வாங்க. கற்பனவாதம் பேசி நாட்டை குழப்பாதீங்க. எங்களை பொறுத்தவரை கற்பனாவாதம் தான் நாட்டை சுபிட்சமா